நீங்கள் நார்த் இந்தியன் தாலி, சவுத் இந்தியன் தாலி, ராஜஸ்தானி தாலி, குஜராத்தி தாலின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தாலி சாப்பிட்ருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தாலியை இமேஜினே பண்ணியிருக்க மாட்டீங்க. வீடியோவோட டைட்டில், தம்ப்நெயில் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது நாங்கள் எங்கே சாப்பிட்டோம், இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக ஒரு மீலை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியும், இது நாலும் பொரியல் இந்த சைடிஷ் வகை மாதிரியும், இது ஸ்லாப் ஆஃப் ஐஸ்கிரீம் ஒரு ஐஸ் மாதிரியும், இது அதுக்கு மேலே போடுற குழம்பு மாதிரி ஒரு சாம்பார் மாதிரி. சாம்பார் மாதிரி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ராவல் அண்ட் ஃபுட் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேங்களூரில் இருக்க பப்பாஸ் ஐடியல் கெஃபே. மேங்களூரில் ஐஸ்கிரீமுக்கு ஐகானிக்காக பேர் போனது அந்த பப்பாஸ்க்கு டோட்டலாக 5 பிரான்ச்சஸ் இருக்குது இந்த மேங்களூரில். அதில் ஒன்று தான் இந்த பாரத் மாலில் இருக்கிற பிரான்ச். மேங்களூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த பிரான்ச்சு ரீசெண்டாக 2021 ஓப்பன் பண்ணுது. எங்களை கேட்டால் இந்த பாரத் மால்லேருந்து ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஓஜி பிரான்ச்சான எம்ஜி ரோட் பிரான்ச்சில் ரஷ் அதிகமாக இருக்கும். ரஷ் இல்லாத ஆப்ஷன் ட்ரை பண்ணுன்னா நீங்கள் இப்போ பார்க்குற பிரான்ச்சை ட்ரை பண்ணலாம். பாரத் மாலோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பப்பாஸ் ஐடியல் கெஃபே லொக்கேட் ஆகியிருக்கு. உள்ள என்ட்ரான உடனே இருக்கிற கவுண்டரில் எங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தோம். சீட்டிங் வைஸ் பார்த்தா போத் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நல்ல ஆம்புலான சீட்டிங் கெப்பாசிட்டியோட இது இருக்குது. இது ஒரு ஜஸ்ட் ஐஸ்கிரீம் பார்லர் தான் நீங்கள் நினச்சா யூ ஆர் டோட்டலி ராங்குன்னு சொல்கிற மாதிரி. இங்கே ஐஸ்கிரீம், கட்பட் மட்டும் இல்லாமல் டிஃபன் ஐட்டம்ஸில் பார்த்தா பரோட்டா, தோசை அண்ட் காம்போ டிஷ்ஷஸும் இங்கே கிடைக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த பப்பாஸ் உருவான ஹிஸ்ட்ரியை வால் பெயிண்டிங்கில் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. மேங்களூரை ஐஸ்கிரீம் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு இந்த ஐஸ்கிரீம் பார்லர் செயினோட பங்கு கண்டிப்பாக இருக்குது. 1975 பிரபாகர் காமத்தால் தொடங்கப்பட்டது தான் இந்த ஐடியல் ஐஸ்கிரீம். இந்த பிரபாகரோட நிக்நேமான பப்பாஸ் தான் இந்த ஐஸ்கிரீம் பார்லரில் வச்சுருக்காங்க. இனிஷியலாக ஃபயர் கிராக்கர்ஸ் பிஸ்னஸில் இருந்த இந்த பிரபாகர் தீபாவளி டைம் மட்டும் ரன் ஆகிற சீசனல் பிஸ்னஸ் இந்த ஃபயர் கிராக்கர் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால ரவுண்ட் இயர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பித்தது தான் இந்த ஐஸ்கிரீம் பார்லர். இவரோட ஓன் ரெசிபியில் ப்ரிப்பேர் ஆன ஐஸ்கிரீம்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸில் நல்லா பிக் ஆகி அந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்ல மாதிரி இப்போ மேங்களூரில் இருக்கிற ஐஸ்கிரீம் பார்லர்ஸ் மட்டும் இல்லாமல் கர்நாடகா, கேரளா அண்ட் கோவாலையும் இவங்களோட ஐஸ்கிரீம் ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த 50 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்க பப்பாஸோட ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி. ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம ஃபுட்டை ஆர்டர் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் சர்வ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ணதில் ஃபஸ்ட்டு இந்த நீர் தோசையை சர்வ் பண்ண சொல்லியிருந்தோம். டோட்டலாக ஒரு 3 தோசை, சோயா சுக்கா ப்ளஸ் கோகனட் சட்னியோட அதை சர்வ் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸ் 100 rupees. நீர் தோசை நல்லா சாஃப்டாக தின்னாக இருக்குது. அதில் ஒரு பீஸை பிச்சு அப்படியே அதுக்குள்ளே இந்த சோயாவை வச்சு நல்லா டேஸ்ட் பண்ணோம். சோயா மசாலாவோட குக் ஆகி டேஸ்ட் நல்லா இருந்தது. இந்த சோயா சுக்கா எப்படி மசாலாவோட சேர்த்து நல்லா குக் ஆகிருக்குன்னு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் இருங்க. வெறும் ரைஸ், வாட்டர் அண்ட் சால்ட் இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த நீர் தோசையோட பேட்டரை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ரைஸை ஒரு 4 to 5 hours சோக் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா ஒரு வாட்ரியான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி இதோட பேட்டர் ரெடி பண்ணுறாங்க. அந்த வாட்ரியான கன்சிஸ்டன்சினால தான் இதோட பேர் நீர் தோசை. தோசையுமே நல்லா தின்னாக லைட்டாக இருக்கும். இந்த நீர் தோசையை மேங்களூரில் இப்போ நாங்கள் செகண்ட் டைமாக ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட் டைமாக ஜனதா டீலக்ஸில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். மேங்களூர் வந்தால் இந்த நீர் தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த நீர் தோசையோட காம்போவாக சிக்கன் கீ ரோஸ்ட்டு, ப்ரான் கீ ரோஸ்ட் அண்ட் பன்னீர் கீ ரோஸ்ட்லாம் ரொம்பவே பாப்புலர். பப்பாஸில் டிஃபன் ஐட்டம்ஸை பொறுத்தவரை காம்போ ஐட்டம்ஸ் இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ கீ ரோஸ்ட் ப்ளஸ் ரைஸ் காம்போ இங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த சோயா சுக்காவில் கிரேட்டட் கோகோனட்லாம் ஆட் பண்ணி டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருந்தது. அதை அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டிஷ்ஷுக்கு ரெடி ஆனோம். இதுதான் இன்றைக்கி நம்ம லஞ்சோட ஸ்பெஷல் டிஷ். நீங்கள் லஞ்சுக்கு நார்த் இந்தியன் தாலி, சவுத் இந்தியன் தாலி, ராஜஸ்தானி தாலி, குஜராத்தி தாலின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தாலி சாப்பிட்ருந்தாலும் இந்த மாதிரி ஒரு லஞ்ச் தாலியை இமேஜினே பண்ணியிருக்க மாட்டீங்க. இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ண ஐஸ்கிரீம் தாலியோட டாப் வியூ. நல்லா அழகாக ஒரு வாழை இலை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு க்ரீன் கலர் பிளேட்டில் அதை சர்வ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்க ஒரு வெத்தலை மாதிரி இருக்குல்ல, இதோட பேர் மர்சி பான். வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு அப்படியே பார்க்கலாம் வாங்க.
மீல்ஸில் சால்ட்டு, பிக்கல் அண்ட் கோசம்பரிக்கு சப்ஸ்டியூட்டாக இங்கே சுகர், ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ப்ளஸ் ஜெல்லி வச்சுருந்தாங்க. இந்த 4 ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் பார்க்கும்போது ஒரு கறி ப்ளஸ் கூட்டு காம்போ மாதிரி இருந்தது. இதில் கவுண்ட் பண்ணால் டோட்டலாக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஐட்டம்ஸ் இந்த தாலியில் வருது. நம்ம டேஸ்டிங் செஷனை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேரட் அல்வாவை பார்க்க ஒரு ஸ்கூப் ஆஃப் லட்டு மாதிரி இருந்தது. கேரட் அல்வா நல்லா கீழே செஞ்சுருந்தாங்க, உள்ள கேஷ்யூஸ்லாம் போட்டிருந்தது. அந்த ஸ்லாப் ஆஃப் ஐஸ்கிரீம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சிச்சு. வெனிலா ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக ஸ்மூத் டெக்ஸ்சரில் இருந்தது. அதோட லெஃப்ட் சைடில் இருக்கிறதா பீஸான்னு சொல்லப்படுற பீஸா கிளேக் சைஸ். டிப்பிக்கலாக ஒரு மீல்ஸை ஸ்வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம், பட் இங்கே பார்த்தா எல்லாமே ஸ்வீட்டாக இருக்குது. எதில் ஸ்டார்ட் பண்ணுறதுங்களே ஒரு கன்ஃபியூஷன். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க ஐஸ்கிரீம் ஸ்கூப்ஸில் எது எடுக்கலான்னு இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராபெரி ஸ்பெஷல் ஐஸ்கிரீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது மேலே லைட்டாக ஸ்ட்ராபெரி க்ரஷ் போட்டிருந்தாங்க. ஸ்ட்ராபெரியில் நேச்சுரலாக இருக்க சோர்னஸோட டேஸ்ட் நல்லா தெரியுது. இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்ஸில் ஆல்மண்டு, கேஷ்யூ அண்ட் ரைசன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த அரேபியன் டிலைட்டை டேஸ்ட் பண்ணோம். இந்த அரேபியன் டிலைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்ஸு ப்ளஸ் ஒரு ஃபிக் ஒரு டாப்பிங்கில் இருந்தது. அதை முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் இந்த பிளாக் கரண்ட் வித் பிளாக் கரண்ட் டாப்பிங்கை டேஸ்ட் பண்ணோம். இந்த பல்ப் போட்டிருக்காங்க. எல்லா ஐஸ்கிரீம்லேயே டாப்பிங் போட்டிருந்தாங்க. நம்ம ஸ்ட்ராபெரி மேலே இருக்குது. இதில் ஆக்சுவலாக என்ன போடுறோம், குலோப் ஜாமுன் இருக்குது. என்ன இது இந்த பட்டர்ஸ்காட்ச் மேலே பாருங்கள், சாக்லேட் சிரப்லாம் ஊற்றிருக்காங்க. ஸ்ட்ராபெரி மேலே ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு, அரேபியன் டிலைட் மேலே ஃபிக் டாப்பிங்னு போட்டிருந்தாங்க. பிளாக் கரண்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வந்தோம். பட்டர்ஸ்காட்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா சாக்கோ சிப்ஸு, கேரமெல்லாம் போட்டு ஒரு நல்ல மைல்டு ஃப்ளேவரில் சூப்பராக இருந்தது. ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வைஸ் பார்த்தா வேனிலா அண்ட் பட்டர்ஸ்காட்சு ஒரு எவர் கிரீன் ஃப்ளேவர்ஸ்னு சொல்லலாம். இவங்க இந்த 4 ஐஸ்கிரீம் ஸ்கூப்ஸில் மேபி சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கலாம், பட் சாக்லேட்டோட டேஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 ஃப்ளேவருமே நல்லா மைல்டாக பேலன்ஸ்டாக இருந்தது. ஃபைனலாக இந்த ஐஸ்கிரீம் பீஸாவில் பார்த்தா மேலே ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, அதனால் பட்டரை ரோஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது. இந்த ஐஸ்கிரீம் பீஸா பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு, வெனிலா அண்ட் ஓரியோ காம்போவில் தான் செஞ்சுருக்காங்க. அதுலேயும் இந்த சாக்லேட்டோட டேஸ்ட்டு ஐஸ்கிரீமோட ஸ்வீட் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. சர்க்கரைக்கு பதிலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் வச்சுருக்காங்க. சர்க்கரைக்கு பக்கத்தில் ஒரு பல்ப் இருக்குங்க. இது வந்து இது கோசம்பரி சொல்லுவாங்கல்ல, நமக்கு அதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. இது வந்து ட்ரை கிரேப்ஸு ஜெல்லி. கரெக்டாக பானை புட்டு கட்டிடும். பானை எல்லாம் ஷேப்பில் இருக்கிறாங்க. இது என்ன பார்ப்போம். சுகருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் மாதிரி இருக்குது. இதுதான் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு. இந்த ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு ஐஸ்கிரீமோட ஸ்வீட் டேஸ்ட்டாக ரொம்ப திகட்டிடாமல் ஒரு நல்லா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா கரெக்டாக இருந்தது. யூஸ்வலாக நம்ம பீன்ஸை பீடா ஆர் வெத்தலை போட்டு முடிப்போம். இங்கே அதுக்கு சப்ஸ்டியூட்டாக இந்த மார்சிபான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பீடாவோட க்ரீன் கலர்லேயே அண்ட் அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மேலே ஒரு செர்ரி டாப்பிங்கோட இது கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லா டிஷ்ஷஸும் பார்த்தாச்சு. அதை அப்படியே இந்த பீடா எடுத்து ஓரமாக வச்சுட்டு மெயின் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த மார்சிபானோட அவுட்டர் லேயர் ஆல்மண்ட் ப்ளஸ் சுகர் காம்போவில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இன்சைடில் இருக்கிற ஐஸ்கிரீம் வந்து ஒரு பான் குல்ஃபி ஃப்ளேவர் இருந்தது. பான் குல்ஃபியில் பார்த்தா டூட்டி ஃப்ரூட்டி, சுகர் பால்ஸ் அண்ட் குல்கந்தான் சின்ன சின்ன பீஸஸ் தான் இருந்தது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு நேம் சேக்கார ஒரு பானாக இல்லாமல் ஒரு ரியல் பான் பீடா டேஸ்ட்டில் இருந்தது. இவங்களோட மெனு கார்டு அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். இந்த பப்பாஸ் மேங்களூர்லேருந்து வந்த ஒரு ஐகானிக்கான ஐஸ்கிரீம் பிராண்டு. ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்த ஐடியல் கஃபே வந்து ஐஸ்கிரீம் மட்டும் இல்லாமல் டிஃபன் ஐட்டம் அண்ட் காம்போஸும் அவைலபிள் இருக்குது. ஐஸ்கிரீம் ஸ்கூப்ஸ் ரேட் பார்த்தா ஃப்ரம் 60 till 70 ரூபாய்க்கு இருக்குது. இந்த பப்பாஸோட சிக்னேச்சர் டிஷ்னா அது இந்த கட்பட் அண்ட் திராமிசு. இதே பப்பாஸ் ஐஸ்கிரீமில் ஒரு 4 years முன்னாடி விசிட் பண்ணும்போது டிஃபன் ஐட்டம்ஸில் பரோட்டா, தோசா அண்ட் காம்போ ட்ரை பண்ணியிருந்தோம்.
அப்போ நாங்கள் அது முடிச்சுட்டு கட்பட் அண்டு ஜாக் ஃப்ரூட் பாயசம் ஸ்கூப் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணோம். இந்த கட்பட் ஐஸ்கிரீமுக்கும் தாலிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கட்பட்டில் ஐஸ்கிரீம்ஸ்லாம் வெர்டிக்கலாக அடுக்கியிருப்பாங்க, வேறு தாலியில் ஐஸ்கிரீம் ஸ்கூப்லாம் ஹரிசாண்டலாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. கட்பட்டோட டாப் லேயரில் பட்டர்ஸ்காட்ச், கேசரு, வெனிலா, ஸ்ட்ராபெரி, அப்புறம் வந்து இந்த சேமியா, ஃப்ரூட்ஸு, ஜெல்லின்னு ஒரு ரிச்சான ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் இந்த பப்பாஸ் ஐஸ்கிரீம் வந்தால் கண்டிப்பாக இந்த கட்பட், திராமிசு அண்ட் தில்குஷ் ட்ரை பண்ணுங்கள். இஃப் யூஆர் அன் ஐஸ்கிரீம் லவர் தென் ஐஸ்கிரீம் தாலி வந்து ஒரு மஸ்ட் ட்ரை ஐட்டம். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஹாட் சம்மர் சீசனுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மேங்களூரையும் ஐஸ்கிரீம் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்கிற மாதிரி இன்னொரு ஸ்பாட்டை தான் பார்க்க போகிறோம். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா.